நாளானைக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் புதிய கிருபை தருகிறார். 30 நாட்களுக்கு 30 கிருபை, 365. லீப் வருஷம் 366. அப்போ ஒரு வருஷத்திற்கு 365 கிருபை. 10 வருஷம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 × 365 எவ்வளவு? 20 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா 20 × 365, 30 வருஷம் வாழ்ந்தீங்கன்னா அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். உங்களோடு இருப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏசப்பா தன்னுடைய பரிவார சேனைகளோடு எழுந்தருளி இருக்கிறார். ஒரு பக்கம் சூரியனுடைய உஷ்ண அலைகள் இங்கு கொஞ்சம் மிதக்கலாம், ஆனால் நீதியின் சூரியனுடைய அந்த கதிர்வீழ்ச்சிகள், அந்த கிரணங்கள் உங்களுடைய கண்களையும் முகத்தையும் ஆத்மாவை ஆவியையும் அப்படியே பளிச்சிட பண்ணி, ஆமென் சொல்லுங்க, பளிச்சிட பண்ணி இந்த கடைசி நாட்களிலே இருளின் வல்லடிகளை, இருளின் ஆவிகளை எல்லாம் அழித்து ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஐக்கியத்திலே நீங்கள் மாத்திரமல்ல, இந்த பாரத தேசமும் வந்து சேருவதற்கு உங்களை இந்த கடைசி நாட்களிலே தன்னுடைய ஓங்கிய புயத்தினாலே, வழக்கரத்தினாலே பிடித்து உருவாக்கி ஒரே தூக்காய் தூக்கி நல்ல கைதட்டு. ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்லுங்க, ஜீசஸ். சத்தம் இல்லை. நான் தம்பிகிட்ட கேட்டேன், சத்தம் நாங்கள்லாம் சத்தம் போடுற ஆளுகோ, அதனால எப்படி ஐயா? ஆமென். நானும் சத்தமாத்தான் பிரசங்கம் பண்ண, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப திரிய வச்சா காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுடுறோம், அதான். ஆனால் நமக்குள்ளே ஒரு வால்யூம் இருக்குது, ஒரு பவர். ஆமென். பவர் ஆவி நமக்குள்ள இருக்குது. நம்ம பவர் ஹவுஸ் எண்ணூர் அல்ல, மேட்டூர் அல்ல, கல்பாக் அல்ல, ஜயன். அல்லேலூயா. சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. நல்லா தட்டுங்களேன். ஆமா. சில பேர் நீர் என்ன சொல்லுறது, நான் என்ன கேட்கறது. சில பேர் செத்தவன் கையில், ஆனா பைபிள் சொல்லுது பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு. Come on, clap your hands for Jesus. Jesus. Dibla tona chamal lohaba sora. Yes sir. உங்க கை என்ன ரொம்ப மரத்து இருக்குதா, கொல கொலன்னு இருக்குதா? சிட்டி பீப்புள் கையெல்லாம் கொல கொலன்னு இருக்கு. அது என்ன, எதுன்னா ரொம்ப டெண்டர். ஆனா கடப்பாறை பிடிக்கிறவன் கை, மண்வெட்டி பிடிக்கிறவன் கை, உழைப்பாளிகள். ரகதனக இயேசுவுக்கு கைதட்டி கைதட்டி காப்பு காய்ச்சிருக்கணும். முட்டி போட்டு போட்டு ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார் சென்னையில், சென்னை நினைக்கிறாமா. அவருக்கு அடுத்தபடி பெரிய சபை, அடுத்தபடி அவர் ஒரு அசிஸ்டண்ட் கிட்ட தன் சபையை கொடுக்கணும். அப்போது எம்டி படித்தவங்க, எம்டிஹெச், ரைட்டு, ரெவரண்டு பட்டம் பெற்றவங்க, பிடிஹெச் எல்லாம் லைனில் இருக்கிறாங்க பட்டத்தோடு. என்ன பட்டத்தோடு? இந்த தலைமை போதகர் ஒவ்வொருவருடைய முட்டியை தொட்டு பார்த்துட்டே வந்தார். எப்படி? ஆமாம். ஒருத்தர் முட்டி மாத்திரம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருந்துச்சு, நம்ம குரல் வளைய மாதிரி. எப்படி? இப்படி மாறணும். ஐயோ, ரொம்ப இனிமையாக இருந்தால் தானே பாட்டு கேட்கறதுக்கு இங்கிதமாக இருக்கு.
ரெய்னார்டு போங்கேட் சொன்னார் அவர்கிட்ட எத்தனை லட்சம் லாஸ்ட் மீட்டிங் ஆப்பிரிக்காவில் 8 மில்லியன் அவருடைய கடைசி கூட்டத்தில் 8 மில்லியன்னா 8 மில்லியன் ஆப்பிரிக்காவில் 80 லட்சம் ஜனங்கள் ஆப்பிரிக்காவில் அவருடைய மீட்டிங்கில் அவருடைய அந்தி கால டைமு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டிய நேரம். ஆமாம். அப்போ ஆமேன் அவர் கத்தி 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 ஆமாம் பிரசங்கம் பண்ணுவார். அப்போது ஏங்க இப்படி கத்து கத்துறீங்கோ அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்கோ. இவர் சொல்லுவார், மண்ணு திங்கிற தொண்டைய குரல் வளையத்தை இயேசுவுக்காக நான் கத்தியே சாவே. I will cry and cry for Jesus. எவ்வளவு கத்துனாலும் இது மங்காது, ரத்தம் செய்யும். ஆமென். அப்புறம் என்னையாச்சு, முட்டியை தொட்டு பார்த்துட்டு வந்தார் சீஃப் பாஸ்டர். ஒருத்தர் முட்டி ரொம்ப ரஃப் டஃப்பாக இருந்துச்சு. நீங்கள் தான் எனக்கு அடுத்த அசிஸ்டண்ட்டு. சூளமெத்தியால் இடத்துல என்னத்தை கண்டீங்கோ? அவ சொல்றா, வெயில் என் மேலே பட்டுச்சு, நான் கருத்து போனேன். ஆனா இவ அருணோதயம் போல உதிக்கிறவள், சூரியனை போல பிரகாசம் உள்ளவள், சந்திரனை போல அழகா இருக்கவங்க. ஆனா கருத்து போயிட்டா. ஏம்மா நீ கருத்துட்டுனா? வெயில் என் மேல் பட்டுச்சு. ஏன் வெயில் உன்மேல் பட்டுச்சு? உடைய மந்தையை எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லு. ஆட்டு பின்னாடி வெயிலில் ஓடி, ஆத்துமாக்கள் பின்னாடி ஓடி 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 கருத்துட்டா. அப்படிதானே? நாங்களும் இந்த மே மாத வெயிலெல்லாம் ஜமாலியா பஸ் ஸ்டாப் எங்கே பெரம்பூர், அங்கே செருப்பு கூட போடாத சுடு வெயிலெல்லாம் ஓடுவோம். பஸ்ஸு பக்கத்துலேயே ஓடுறது. எப்படி? ஏயா ஓடுறீரு? பஸ்ஸை பிடிக்கிறதுக்கா? இல்லை, பஸ்ஸு போயிட்டே இருக்கும். அப்படிதானே? உள்ள இது பீக் கவர் ஆஃபீஸ் டைமு ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்குது. நம்ம ஊரில் சொல்ல வேண்டாமே. ஆமென். அப்போது எப்படி சொல்லிட்டு ஓடுவோம் பஸ் பின்னாடின்னா, இன்றைக்கி ஓடுறோம். அல்லேலூயா. பஸ்ஸுக்குள்ளே நான் அந்த ஹைட்டாக இருக்கிறேன் கத்திருக்கு. பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற ஆளுகளை பார்த்து, மகனே, எப்படி மகனே மகளே, உனக்காக தன்னுடைய மகா பரிசுத்தமான கரத்தை ஆணிகளால் துளைக்கப்பட இயேசு ஒப்பு கொடுத்தார் என்று கத்திட்டே ஓடுவோம். அதனால் நிறைய கிரியெல்லாம் நடந்துச்சு. ஒருத்தர் பார்த்துட்டு எம்ஆர்எஃப்பில் வேலை செய்கிற ஒரு தம்பி சகோதரன் அதை பார்த்துட்டு சூளை வரைக்கும் போயிட்டார். நான் கத்து பார்த்து ஜமாலியாவில் சூளை வரைக்கும் போன அவரை ஆண்டவர் விடல, பிடிச்சி இழுத்துட்டு வந்து, என் மக எனக்காக வாயா கத்துறான், நீ மாத்திரம் போகிற வா அவங்களோட பேசு. வந்தார் பார்த்துங்க, அழுன்னு அழுதாரு. ஐயா அழுன்னு அழுதாரு, கண்ணீர். ஆமாம். அப்போது ஐயா நானும் ஊழியம் செய்கிறேன், ஆனால் இதை பார்க்க கர்த்தருக்கு மகிமை, உடனே உடஞ்சிட்டேன். இனிமேல் நானும் இப்படி அல்லேலூயா ஓடுவேன். உம்மை ஆசீர்வாதிப்பார், ஆசீர்வாதமாக்குவார். சரிங்க, நான் என்ன ஆண்டவரை பேசுகிறேன், 45 வருஷம் பேசி இந்த மனசில் எக்கச்சக்க மெசேஜ் உள்ளே கிடக்குது. எதை எடுக்கிறது? அப்போ ஒரு சங்கீதம் படிச்சிங்கோ. இது நல்ல சங்கீதம் 142 கடைசி வசனம். எப்படி? 142 கடைசி வசனம். பார்க்காததான் சொல்லணுமே, நல்ல சின்ன வசனம். அப்படிதானே? பார்க்காததான் சொல்லணுமே. ஒரு அம்மா ஒரு +2 தங்கச்சி 150 சங்கீத மனப்பாடம் ஈடன் டிவிக்கு பேட்டி கொடுத்தா. 150 சங்கீத மனப்பாடம், நீதிமொழிகளும் மனப்பாடம், ஏசாயா புக்கெல்லாம் மனப்பாடம், எரேமியா. அது எப்படிங்க?
அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கூர்மையான ஞாபக சக்தி, ஞானம். எத்தனை பேருக்கு அந்த ஞானத்தின் ஆவி வேணும்? அந்த கீன் மெமரி பவர், கூர்மையான ஞாபக சக்தி வேணுமா வேண்டாமா? இப்ப தர்றாரே. ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கு. சரிங்க, அந்த வசனத்தை 142:7. உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படி அந்த கடைசி வரி தான் பிரசங்க வரி. ஆமே. அதுக்கு முன்னாடி திரியேக தேவனுக்கு நான் மனமார்ந்த நன்றி செலுத்துகிறேன். அருமையான தம்பி பாஸ்டர் அவங்க சொல்லுவாங்க, அவங்க துணிவார் பற்றி உங்கள் மேலே உயிரவே வச்சுக்கிறாமோ. அது என்னமோ இந்த பேத மனிதன். நான் நினைப்பேன், என்னை தேடி இயேசு வந்தாரே, சாக்கடைக்கில் பண்ணியிலும் கடைஞ்செடுத்த பண்ணி 2 பேதுரு 2:22. ஆமாம், நான் எப்படி இருந்தேன்னா 2 பேதுரு 2:22, 2 பேதுரு 2:22. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கை பிறக்கும்போதே நீங்கள் பிறக்கும்போதே பரிசுத்தமாக பிறந்தீங்களே, இல்லை அம்மா தாய் பாவத்தில் பெற்றாங்க, அப்படி தானே? ஒரே ஒரு குழந்தை தான் பரிசுத்தமாக பிறந்துச்சு. அவர் தான் செல்ல பிள்ளை இயேசு. அந்த செல்ல பிள்ளையத்தான் பிதாவாகிய தேவன் கசக்கு ஒப்பு கொடுத்தார். சாரோனின் ரோஜா. என்னங்க அது? 2 பேதுரு 2:22. நாய், அதுதான் நான். என் வாழ்க்கை, என் சாட்சி சொன்னா காரியம். நாய் கக்கினதை தின்ன நாய் மாதிரி நான் இருந்தேன், இல்லையா? நீங்கெல்லாம் அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. புரியுதா? இல்லை. ஆனால் இப்போ ஏசப்பா கக்கினதை தின்னுகிற நாய் மாதிரி நான் இருந்தேன். இப்போ உமக்காக நன்றியுள்ள நாயாய். நாயை பற்றி 5 மணி நேரம் பேசலாம். என்ன என் நாயை பற்றி? ஆமாம், செத்த சிங்கத்தை பார்க்கல உயிருள்ள நாய் வாசி. அதுதான் நான். உங்களை சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும். நாயின்னு சொல்கிறாரு. ஏசா 56:10. ஒரு வரி தொட்டுருங்க. ஏன்னா எந்த வசனத்தின் மூலமாகவும் தேவன் உங்களை தொடுவார். நாமெல்லாம் வசன விரும்பிக. அல்லையா? எத்தனை பேருக்கு வசனம் பிடிக்குது? இதுதானே உயிர். அதனால எந்த வசனத்தை தொட்டாலும் அதுக்குரிய எஃபெக்ட் இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா அணுகுண்டை பார்க்கலும் பெரிய சக்தி வாய்ந்தது தான் இந்த பவர் உள்ள வசனம். அவனுடைய வேலைக்கார 56:10. ஏசா 50 ஒன்றும். ஆமாம், போதும். இது நான் எப்படி இருந்தேன்னா, கக்கினதை தின்னுற நாயமாக இருந்தேன். ஆனால் இப்போ குலைக்க மாட்டாத ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு. குலைக்க மாட்டாத ஊமையான நாய், டம் டாக். சொல்லுங்க. நான் அல்லேலூயா போடலின்னா எனக்கு என்ன பேர்? குலைக்க மாட்டாத. நான் தெருவில் இயேசு மெய்யான தேவன்னு சொல்லலின்னு வச்சுக்கங்க, எனக்கு என்ன பேர்? குலைக்க மாட்டாத ஊமையான நாய்க. எங்களை இப்படியா ஃபஸ்ட்டு டைம் வரும்போது வசனத்தை வச்சு திட்டுறது? உங்களை ஒன்று சொல்ல, நீங்களாம் 10 மாட்டு தங்க கட்டு. உண்மைங்க. கடமாக சவாலாக தேவன் உங்களை பார்க்கறது சூரச்செடிகளை விழுந்து கிடந்த எளியாம அப்படி பார்க்கல. உங்களை பார்க்குற பார்வை அக்கினியை இறக்குகிறது. That is the look of God. தாழ்வு மனப்பான்மையின் பார்வையை தேவன் எரிக்கிறார். மற்றவர்களை அளந்து பார்க்கிற பார்வையையும் தேவன் சுட்டெரிக்கிறார். கோலியாத் இப்படி கொக்கரிக்கிறானே, சாத்தான் இப்படி கிரியை செய்கிறான் என்று அப்படி அவனை பெருசா பார்க்கிற பார்வையையும் தேவன் அளித்து தேவனை தேவனாகவே
My God is greater. Hallelujah. Kabagalotono zubagataka hasa. Fill me. Yes. அப்புறம் கழுவப்பட்ட பன்றி அந்த வசனத்தில் ஏற்கனவே வாச்சோம். அப்படித்தான் இருந்தேன். ஆனால் தேவன் எல்லாம் மாற்றிட்டாரு. கர்த்தருக்கு சோத்திரம். ஆக இப்போ தம்பிக்கு உங்களை எல்லாருக்கும் இயேசுவுக்கு நன்றி. அப்போது பிரசங்க வசனம் சங்கி 142 கடைசியில் கடைசி வரி மாத்திரம், நீர் எனக்கு தயவு செய்யும் போது சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? பிதாவே, வார்த்தையாக உம்முடைய குமாரனை அனுப்பினீர். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களுடையவராய் எங்களை உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, நீர் என் இதயத்தை விசாலமாக்கும் போது உம்முடைய கற்பனை வழியாய் ஓடுவேன். ஆதியாகமத்திலே உம்முடைய கற்பனை வசனத்தின் வழியாய் ஓடி 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 வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி வசனத்தை நாங்கள் தொட. அப்படின்னா அந்த உடைய சத்திய வேதத்தில் இருக்கிற அத்துணை வெளிச்சமும் ஜீவனும் பலனும் அக்கினியும் இவர்கள் மேலே, இந்த தாபர ஸ்தலத்தில் இருக்கிற யவ்வன ஜனத்தின் மேலே பனியாய் இறங்குவதாக, மழையாய் இறங்குவதாக, நெருப்பாய் இறங்குவதாக. நல்லா தட்டிங்க. ஹல்லேலூயா. எஸ் மாஸ்டர். இந்த அக்கினி அபிஷேக ஆராதனையிலே கிரியை உயிர்ப்பையும் ரத்தம் செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அந்த கடைசி வரி, நீர் எனக்கு தயவு செய்யும் போது. மறுபடியும் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல வசனம் தானே? நல்ல வசனம் தானே? அப்போ தயவு செய்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே. ஆமென். அதனாலே நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வாங்க. அப்படின்னா ஆமென். அல்லேலூயா. பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவிகள், அப்படிதானே? அப்படின்ட்டு இருக்குது. எபிரேயர் 12:24 வசனம் அது இருக்கட்டுங்க. அப்புறம் லூக்கா 1:17 நீதிமான்கள் ஞானத்திற்கு திருப்புறார். எப்படி திருப்புறார்? நீதிமான்கள் ஞானத்திற்கு நம்மளை திருப்புறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்புறம் ஏசாயா 53:11 ஏசா 53:11 அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு, ஏசா 53:11 அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு என் தாசன நீதிபரர் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அப்படி ஆக்கப்பட்டவங்க ஒரு கூட்டம் தான் இங்கு இருக்குது. உங்களை கொண்டு அநேகரை நீதிமான்கள் ஆவியினிடத்திலே தேவன் நடத்தத்தான் போகிறார். ஏன்னா நீதிமான் கூடாரத்திலே தான் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். ஆமென். நீதிமான்கள் மாத்திரம் சூழ்ந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, சங்கீதம் 32 ஒரு அறிமுகம். சங்கீதம் 32:10 கடைசி வரி. சங்கீதம் 32:10 கிருபை சூழ்ந்து கொள்ளும். என்னங்க சூழ்ந்து கொள்ளும்? என்ன சூழ்ந்து கொள்ளும்? அரசியல்வாதிகளை சூழ்ந்து கொள்றானுங்களா? அப்படிதானே? யோனாவை கடல் பாசி சூழ்ந்து கொண்டுச்சா? அப்படிதான் இருக்குது. கடல் பாசி சூழ்ந்து கொண்டுச்சு. ஆமாம். ஆனால் உங்களை கடல் பாசி அல்ல. அப்படின்னா சுயசித்தம் என்னும் கடல் பாசி, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக போகிற கடல் பாசி, சாகர வரைக்கும் எரிச்சலாக இருப்பேன் என்று
யார்கிட்ட பேசணுங்கிற ஒரு பயம் இல்லாமல் அதை கடல் பாசி. அப்படிதானே? ஆமனுக்கு செடி நிமித்த சந்தோஷப்படுறான், ஆத்துமாக்கள் அழிஞ்சு போகிறாங்களே அதை குறித்து எதுக்கோ சந்தோஷப்படுறது. அதுதான் கடல் பாசி. அதான் அவனை சூழ்ந்து கொண்டுச்சு. ஆனால் அவனை கொண்டும் தேவன் கிரியை செய்தார். அல்லேலூயா. இன்னொன்று சூழ்ந்து கொள்ளுது. சங்கீதம் 5 கடைசி வசனம். சங்கீதம் 5 கடைசி வசனம். சங்கீதம் 5 அவர் நீதிமானை ஆசீர்வதித்து காரும் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ளுகிறீர். சொல்லுங்க, சூழ்ந்து கொள்ளுகிறார். சரவுண்டிங். ஆமேன். சரவுண்டேட். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஓகே, கர்த்தருக்கு. அப்போ ஆண்டவர் இப்படி நிறைய வசனம் உண்டு. ஆண்டவர் தயை செய்கிற தெய்வம். நம்ம ஆண்டவர் யாரு? தயை, இரக்கம், காருண்யம், அன்பு, பரிதாபம், பச்சாதாபம், இரக்கம். அப்படியே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தயவு செய்கிற தேவன். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். தயவுள்ளவனுக்கு நீர் தய உள்ளவர், உத்தமனை நீர் உயர்த்திடுவீர். புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ, புனிதனுக்கு நீர் புனிதனன்றோ. புதிய கிருபையின் உறைவிடமே, புதிய கிருபையின் உறைவிடமே. கர்த்தாவே என் பலனே, எல் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, எல் அன்பு கூர்ந்திடுவே. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஒபதியா 18வது வசனம். ஆதியாகமம். யோசேப்பு அவரை குறித்து. ஆதியாகமம் 39:21 2 டச் பண்ணுங்க. ஒபதியா 18, ஆதியாகமம் 39:21. ஆமாம், ஒரே அதிகாரம். ஆமாம். எப்படிங்க? ஆமாம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினி, அக்கினி ஜுவாலை. அல்லேலூயா. யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க, யோசேப்பு வம்சத்தார். அவன் அக்கினியா இருந்ததுனால தான் அவனுடைய சந்ததி அப்படியே அக்கினி ஜுவாலை. சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் எல்லாம் அக்கினி ஜுவாலையா மாத்துற. எத்தனை பேருக்கு ஆசை? நெருப்பு. அதான் என் பேருக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு போடுறாங்களோ தெரியல. யாரோ ஒருத்தர் உள்ள நுழைச்சுட்டாரு. கருத்துருக்கே. அல்லேலூயா. ரத்தம் செய்யும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம். அப்போது யோசேப்பின் எலும்புகள் ரொம்ப முக்கியம். என்னங்க? யோசேப்பு எலும்பு ரொம்ப முக்கியம். என் எலும்புகளை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமேன். இப்போ யோசேப்பு எலும்பு ரொம்ப முக்கியம். உங்கள் எலும்பு ரொம்ப முக்கியம். எலும்பு எதை காட்டுது அப்படின்னா, எலும்பு. சொல்லுங்க, எலும்பு. ஆமாம். எபேசியர் 5:30. எபேசியர் 5:30. எபேசியர் 5:30 நாம் அவருடைய, எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் எலும்பு ஐக்கியத்தை காட்டுதுன்னு எடுக்கலாம். சொல்லுங்க, எலும்பு உறவு, ஐக்கியம், இணைப்பு, பிணைப்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு ரொம்ப நெருக்கமா. ஆமென் சொல்லுங்க. நெருக்கமா நகமும் சதையும் போல பிரியாம இருக்கத்தக்கதான ஒரு உறவு அப்படியே ரத்தத்தினால உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதுக்கு அல்லேலூயா. புலம்பல் 1:13. புலம்பல் 1:13. புலம்பல் 1 உயரத்திலிருந்து
அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு உயரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து நேரா ஒரு நெருப்ப என் எலும்புல இறக்க போறாரு. ஏன்னா என் எலும்ப வச்சு 1000 பேர். சிம்சோனு ரொம்ப பலசாலி. எடுத்து அவன் கையில் அதுதான் கிடைச்சது. நல்ல பச்சைத்தாடு எலும்பு. அடிச்சான் பாருங்க. நீங்க 1000கணக்கான பிசாசுகளை அடித்து நொறுக்கத்தக்கதான வல்லமை பலனை தருவா. ஆமேன் சொல்லுங்க. ஆமே. எத்தனை பேருக்கு வேணும்? ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த குத்துச்சண்டை வீரர்கள்லாம் அந்த சிம்சோனுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. உண்மைதானே? ஹோலிஃபீல்டு மைக் டைசனுக்கு 2 பேருக்கு சண்டை வந்துச்சு. ஹோலிஃபீல்டு போய் ஒரு பாஸ்டர்கிட்ட, ஐயா நான் மைக் டைசனை, அவன் காதை கடிச்சு இழக்கிறவன் மைக் டைசனை, நாம தான் மல்யுத்த வீரர்னு பைபிள் சொல்லுது. பாஸ்டர்கிட்ட ஜெபிச்சுட்டான். இந்த முஸ்லீம் பையன் மைக் டைசனு இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் ஜெயிக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் நான் ஹோலிஃபீல்டுக்கு கிறிஸ்தவர், இவருக்கு என்ன குத்து சண்டையில்? அதாவது கர்த்தர் மகிமைப்படணும். யாராவது கேட்டால் அப்புறம் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமென். போய் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண போது அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரா, நீ அந்நிய பாஷை பேசிட்டே அவனை குத்து, அந்நிய பாஷை பேசிட்டு குத்து. ஆமாம் போன இவர் அந்த ஹோலிஃபீல்டு சின்ன வசனத்தை இடுப்பில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சொல்லிட்டு இறங்கிட்டாரு. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் ஏதாவது ஒரு வசனம் மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச போது அதையே நீங்கள் மாறி மாறி சொன்னீங்கன்னா அந்த வசனத்தில் பரலோகமே இருக்குது, இயேசுவே இருக்கிறாரு. உனக்கான எல்லா ஆசீர்வாதம் அதில் இருக்குது. நல்லா தட்ட. கர்த்தர் வசனம் தந்தார். பரிசுத்தப்படுத்த கூட்டம் மிகுது. அடிச்சாரு ஹோலிஃபீல்டு. கீழே ஃப்ளாட் ஆகிட்டான். யாரு? மைக் டைசன். எல்லா ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸு எல்லா வீடியோ பீப்புளெல்லாம் கேட்டாங்க, எப்படி ஜெயிச்ச? மைக் டைசனுக்குத்தான் நாங்கள் விசிறிகளாக இருந்தோம், எப்படி ஜெயித்தேன்? நான் எப்படி ஜெயிச்சேன்னா, ஹவ் யூ ஓன்? ஐ ஓன் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். என்னையா இங்கிலீஷில்? நான் பரிசுத்தாவின் வல்லமையிலே ஜெயிச்சேன். அவங்க சொன்னாங்க, we don't need this kind of comments. Tell me frankly how you won. Fellows, I told already, I won by the power of Holy Spirit. You don't have ear to heed. நான் ஏற்கனவே சொன்னேன் பரிசுத்தாவின் பலத்தினால நான் ஜெயிச்சேன்னு. நீங்கள் காதில் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படித்தான் ஜெயிச்சேன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். ஆமென். அந்த எலும்புக்குள்ள அக்கினி. சிம்சோன் கையில் இருந்த எலும்பை விட நீ கர்த்தருடைய கரத்துல நீங்க தண்டாயுதம், அஸ்திராயுதம். உன்னை கொண்டு ஜனங்களை நொறுக்கவே. அல்லேலூயா. எரேமியா 51:20 உன்னை கொண்டு ஜனங்கள் நொறுக்கவே. ஓகே, அது எடுக்க வேண்டாம். ஆமென். எலும்புல அக்கினி. சொல்லுங்க. ஆனால் பிசாசு பார்க்குறேன், ஓஹோ உன் எலும்பில் நெருப்பை இறக்கணும்னு நினைக்கிறியா? நீ எலும்பாக மாறணும்னு நினைக்கிறியா? உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, யோபு 20:11. யோபு 20:11. எதுங்க? யோபு 20:11. யோபு 20:11. அவன் எலும்புகள், எலும்புகளுக்குள்ள பாவம் போயிருது. எலும்புல இந்த டிபி கிருமி இருக்கல, அதெல்லாம் போய் அந்த எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜையை அரிக்கு. அப்படிதானே? எய்ட்ஸ், ஹெச்ஐவி கிருமி எல்லாம் என்ன பண்ணுது? எலும்புல இருக்க அந்த ஊன் இருக்கல்ல, சூப்பரமல்ல எலும்பு, அந்த அதுதான் பலத்தினுடைய கேந்திர இடம். கருத்துரிக்க அதை அரிக்குது. நம்ம பலத்தை எந்த பிசாசு அரிச்சாலும், ஆமென், ஏற்கனவே இருந்த பரலோகத்தின் பலனை கொஞ்சம் நீங்கள் இழந்து போக லீக் ஆனாலுமே, கீரல் வெடிப்புள்ள தொட்டி போல இருந்தாலும் இன்றைக்கு சத்தியம் என்னும் சாரமுள்ள சாந்த வச்சு அடைச்சு அந்த தொட்டியில, மாப்பு சிகர தொட்டியில, வாழ்க்கையாக தொட்டியில, அல்லேலூயா,
ஞானஸ்நான தொட்டியே பெரிய பிரசங்க அல்லையா. டெய்லி வந்து முங்க போறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா. ஆனால் யோசேப்பு எலும்பில் பாவம் அடைபட்டு இல்லை, என்ன அவன் பரிசுத்தவான். ஆமென். அபிஷேகம் அக்கினி 3:11 மத்தேயு 3:11 அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார், அப்படிதானே? மத்தேயு 3:11 இயேசு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும். ஆமாம் ஆமாம், பரிசுத்தாவினாலும் அக்கினினாலும். நான் வந்து 78 மே மாதத்தில் இந்த கவர்மெண்ட் எஸ்டேட் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டேன். பல மரம், இப்போ தான் பில்டிங்கு, ஒரு மரத்துக்கடியில் போயிட்டேன். அது என் ஜப இடம், ராஜாஜிகளுக்கு முன்னாடி. அப்படி போய் முட்டி போட்டேன். ராத்திரி வேலை 8 மணி. ஆமாம், என் தலையிலேருந்து கால் வரைக்கும் நான் கேட்கவே இல்லை. ஆமாம், கேட்கவே இல்லை அபிஷேகத்தை. கால்களும் கரடுகளும் பலன் கொள்ள தலையிலிருந்து கால் வரைக்கும் சருன்னு சொல்லுங்க ஒரு பவரு. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கேன்? கை தூக்கி காட்டுங்க. அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க. ஆமாம். எத்தனை பேர் அக்கினி அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? அது எப்படிங்க அக்கினி அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? இல்லையா? பெற்றுக்கிறீங்களாம்மா? அது ஒன்றும் பெற்றுக்கிறேன்னு என்னமோ தெரில. அப்படின்னா அல்லேலூயா, ஆமென். உங்களுடைய செய்தி நெருப்பா, உங்கள் ஆராதனை ஜெபமெல்லாம் வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா, தெரியுமா தெரியாதா? ஆமாம். சிலர் லைட்டாக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமாம், நினச்சி. ஆனால் சிலர் வந்து அக்கினி ஒரு சர்ன்னு ஒரு நதி ஓடுற மாதிரி ஓடு, அப்படி தானே? அல்லேலூயா. அதான் பெந்தகோஸ்தே நாளில் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் வந்து இறங்கச்சு பாருங்க. கர்த்தருக்கு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த பேதுருவை அப்படியே எடுத்து, ஆமென், எழுப்புதல் வீரனா மாற்றிட்டாரு. அல்லேலூயா. உங்களை மாற்றுவாரு, சிறையிருப்பு மாற்றுவாரு, சூழ்நிலையை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி பரிசுத்தவானாக இருந்த அந்த யோசேப்பு மேலே 39:21 தொட்டனே. அதியாக 39:21. ஆமாம். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு சொல்லுங்க. யோசேப்புக்கு ஃபஸ்ட்டு தேவ தயவு கிடைச்சிருச்சு, சிறைச்சாலையினுடைய காரனுடைய தயவு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பார்வையிலும். ஆமாம், ஆமென். ரெண்டு நடக்கும். நீதிமொழிகள் 3:4 2 காரியம் நடக்கும். என்னன்னா 2 காரியம். நீதிமொழிகள் 3:4 தேவனுடைய பார்வை அதனால் சொல்லுங்க. இன்னைக்கு தேவனுடைய பார்வையில சொல்லுங்க. தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும். எத்தனை பேருக்கு விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு? இன்னைக்கு ஏசப்பா வசனத்துக்கு கட்டப்பட்டவர். ஆண்டவர் சும்மா வசனத்தை எழுதி கொடுக்க மாட்டாரு, இதை அனுப்புறாரு. அல்லேலூயா, ஆமென். இது வெறுமையா திரும்ப ஆண்டவர் அலோ பண்ணவே மாட்டாரு. இந்த வசனத்துக்கு நடுங்குகிறவளை நோக்கி பார்க்க போறாரு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்ளுவாங்க. யோசேப்ப அல்லேலூயா, எங்கெங்கிருந்தோ மக்கள் வர்றாங்கோ. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இங்கிருந்தெல்லாம் வந்து எனக்கு கோதுமை தாங்கோ, எனக்கு அரிசி இருந்துச்சு என்னமோ, கோதுமை தாங்கோ, எனக்கு தானியம் தாங்கோ. கேட்டாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் படி அளந்தானே இல்லையா? அந்த அளவு அவன் வாழ்க்கையை ஆசீர்வதிச்சு வச்சுட்டாரு இந்த சபையில். அப்படிதான். இதை நான் கூரையா பார்க்கல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இது பெரிய ஏசி ஹாலா நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு சோதர். இப்போ ஒன்று நினைப்பு வருது, அதை சொல்லிடுறேன். அல்லேலூயா. மக்கள் வருவாங்கோ. அப்பத்தின் வீடு, சாப்பாட்டுக்கு, அப்பத்துக்கு சத்தியத்தை மேஞ்சோலாம் வருவாங்கோ. ஆமாம், ஹெப்பால், பெங்களூரில் ஹெப்பால், அங்கே ஒரு சபை ஏஜி. ஆமாம், ஜான்சன் தானே, ஜான்சன் பாஸ்டிட்ட அந்த பெங்களூர் கமிஷனரு, ஏப்பா நீ மதம் மாற்றம் செய்கிறேன், எல்லாத்தையுமே கிறிஸ்தவத்துக்கு இழுக்கிறேன். ஆமாம்,
எப்படி இழுக்கிறேன்? நான் மதமாற்றம் செய்யலை, நான் ஒன்றும் ஆத்துமாக்களை இழுக்கலை, ஆவியானவர் தான் ஆத்துமாக்களை என் சபைக்குள்ள சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். இந்த கம்யூனிஸ்ட் கோபம், நீ இல்லையா ஆவியானவரா? யார் அந்த ஆவியானவர்? அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? இவர் சொல்கிறாரு, என் சபையில் இருக்கிறாரு. அப்போ போய் அந்த ஆவியானவரை அந்த சர்ச்சிலேருந்து இட்டுட்டு வா. என்னங்க அவன் புரியுதா இல்லையா? ஏன் புரியல? ஆவியானவர் போய் இழுத்துட்டு வா அப்படின்னு கமிஷன் சொல்லும். பாருங்க, எவர் மேலே மோதிரம் அப்படின்னு இப்படித்தான் ஆழம் தெரியாத கால் விட்டுட்டு மோத தெரியாத இடத்துல மோதி தலை ஒட்டஞ்சி தேங்காய் மாதிரி நசுங்கி சாகிறான். இந்த கல்லின் மேல் மோதுகிறன் எவனும் நொறுங்கி போவான். எவன் மேல் இந்த கல் விழுகிறத அவன் நசுங்கி போவான். அல்லேலூயா. அங்கே போனால் ஒன்றும் காணோம், வெற்றிடமா கிடக்குது ஆவியானம். ஆமென். பலத்தினாலும் அல்ல, இதுதான் அக்கினி அபிஷேகம். ஆவியானவரை கனமண்ணு, நீ நெருப்பா மாறுவ. சோத்திரம் சோத்திரம். தேவனுடைய பார்வையில் மனுஷர் பார்வை தயை நற்புத்தியும் பெறுவேன். ஆமென். தேவனுடைய பார்வையில் யோசேப்பு தயை பெற்றான். ஆமென். மனுஷனுடைய பார்வையிலும் எனக்கு அடிக்கடி ஆண்டவர் சொல்லிருக்கிறாரு, மகனே நீ எந்த அளவு என்னை உயர்த்துறையோ அந்த அளவு உன்னையும் நான் உயர்த்துவேன். My son, the more you lift me, the more I will also lift you. சொல்லுங்க, நான் சபைக்கு வந்து ஆண்டவரை துதியில உயர்த்துவேன், ஆராதனை உயர்த்துவேன், ஜபத்தில் உயர்த்துவேன். என்னை தேவன் எட்டாத உயரமான கண்மலையிலே ஒரு அம்மா கூட தேவன் பேசுறாரு. வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே சலித்து போய் தொய்ந்து போய் செக்கு மாடு மாதிரி உழைச்சாலுமே எனக்கு நல்ல பேர் இல்லை. வாழ்க்கை விரக்தியிலே நிறைஞ்சிருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கலங்காதே மகளே. அல்லேலூயா. கெச்சமன தோட்டத்திலே என்ன செக்கு, கெச்சமனு என்ன செக்கு, அங்கே நான் ஜெபம் பண்ண போனேன். அந்த ஜெபத்தினால தான் உலகத்துக்கு பெரிய ரட்சிப்பு உண்டாக்க அந்த ஜெபம் எனக்கு பலனை கொடுத்ததுன்னா, உனக்கும் இன்னைக்கு அந்த அக்கினியா ஜெபிக்க ஜெப ஆவியை தரப்போ. ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய ரத்தம் செய்ய. இன்னொரு சகோதரி தேவன் இடைவிடுகிறாரு. அல்லேலூயா. ஆமென் ஆமென். பூவை போல புஷ்பம் போல நீ மலர்ந்து செழித்திருந்த வாழ்க்கை பூ கொஞ்சம் கொஞ்சமாக உதிருது, வெறும் முள்ளு தான் காணப்படுது. கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. உன்னை லீலி புஷ்பத்தை போல மலரச் செய்து லீபனோனை போல வேறுவனை செய்வேன். என்னால் உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராஹிம் சொல்லுகிறது போல நீ சொல்லுவாய். அல்லேலூயா. யோசேப்பு மேலே தேவன் தயவுள்ளவராக இருந்தார். ஆமென். அல்லேலூயா. கிருபை சூழ்ந்துச்சு, ஆத்துமாக்கள் சூழ்ந்துட்டாங்க, காருண்யம் சூழ்ந்துச்சு. அந்த காருண்யம் தான் சங்கீதம் 18:35 அவனை பெரியவனாய் மாத்துச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஐயசப்பா கிட்ட சொல்லுவேன், டாடி ஏதாவது கூட்டத்துக்கு கொண்டு போகிறீங்கன்னா, சபைக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யணும். ஏதாவது சின்ன சபையோ பெரிய சபை ஏதாவது செய்யணும். இல்லைன்னா கொண்டு போகாதீங்க. என்னை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறதுக்கு, ஜெபத்தில் தட்டி எழுப்புறதுக்கு உங்களுக்கு ஆளுங்க இருப்பாங்கோ. ஆனால் எனக்கு அவருக்கு ஒரு டீல். ஆமாம், உடன்படிக்கை. ஆனால் என்னை எங்காவது கொண்டு போவீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு விசேஷ காரியத்தை செய்யணும் நான் செய்வேன் அப்படிம்பாரு. இங்கே சொல்கிறாரு, நான் செய்வேன். அப்புறம் சொல்லுவேன், டேடி என்னை நம்புங்க, நாங்கள் போய் உயர கொடுத்து ஜெபிப்பேன், நம்புங்க. நான் சொன்னதை கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. எஸ், எங்கிட்டையும் பேசுகிறாரு, உங்ககிட்டையும் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமென். நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான்கள் சூழ்ந்து கொள்வார்கள். காருண்யம், கிருபை, ஆசீர்வாதம் எல்லாம் சூழ்ந்து கொள்ளும். பாருங்க இன்னொரு வசனம், அது உபாகமம் 33:23. உபாகம் 33:23. உபாகம் 33:23. ஆமா ஆமா. நப்தலியை குறித்து தயவினாலே, நப்தலின்னா போராடி மேற்கொண்டான். சொல்லுங்க, நப்தலின்னு அர்த்தம் என்னன்னா போராடி மேற்கொண்டான். ஒரு தடவை 5-6 நாள் தண்ணி குடிக்காத உபவாசம் பண்ணி கடந்த எங்க மலையில. ஆமா, பாம்பெல்லாம் தலை இவர் இப்ப பேசினார் அந்நிய பாஷை. ஒருவேளை உமக்கு புரியாது இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஊற்று மேலே மண்ணு போட்டவங்களை எல்லாம் உடன்படிக்கை செய்ய. பேசு மகனே, உன்ன பேசு. கலது அஜூலா காட்டா பேசுங்க. அந்நிய பாஷை அர்த்தம் சொல்ல போறாரு. மெசேஜ் வரப்போகுது. அவையில் நிரம்புக. ஹல்லேலூயா, ஆமென். அதுவே ஒரு மெசேஜா போகுது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். போராடி மேற்கொண்டான். அக்கினி அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? போராடி ஜெபிக்க. ஜபத்தில் பல டைப் இருக்குது. 30 நாள் ஜபத்தை குறித்து பேச சொன்னால் நான் பேசுவேன். ஜபமே ஜெயம். ஆமென் சொல்லுங்க. என் அழைப்பு அதுதான். திறப்பில் நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருத்தனை காணா. டாடி, ஒருத்தனை காணான்னு சொல்லாதீங்கோ. சொல்லாதீங்கன்னா இப்படி ரொம்ப க்ளோஸ். அவர் அப்பா சொல்லுங்க. அப்பா, அப்பா, செல்ல அப்பா, தங்க டாடி. அது சொல்ல மாட்டேங்கிறங்கோ. கொஞ்சம் மொழியில் சொல்லு. உங்கள் குழந்தை கொஞ்சல, கணவனை கொஞ்சல, மனைவி கொஞ்சல, அம்மா பாப்பா கொஞ்சம். கொஞ்சுவதை கெஞ்சுவதை பார்த்தா அப்பான்னு கூப்பிட ஆசை. நான் சொல்லுவேன், நீங்கள் கொஞ்சுங்கோ, கெஞ்சாதீங்கோ. கெஞ்ச விட மாட்டேன். நான் கெஞ்சுவேன், நான் கொஞ்சுவேன். கொஞ்சுமாவிய தர்றாரு. கெஞ்சுமாவி. மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். 30 லட்சம் மக்களுக்கு கருணை வந்தது. இந்தியாவுக்கு இரக்கம் வர அந்த மோசே அந்த முச்செடி பக்கத்திலே போனான். அந்த முச்செடி தான் முள்முடி சூடப்பட்ட இயேசு இங்க நிற்கிறார். பச்சைக்கிற அக்கினி. கிட்ட போனா, கிட்ட போனா, கிட்ட போனா. சங்கீதம் 36:9 வெளிச்சத்திலே 36:9 வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன். சொல்லுங்க. சங்கீதம் 36:9 அப்படித்தானே? வெளிச்சத்திலே, வெளிச்சத்தில் இயேசு வெளிச்சமாக இருக்கிறாரு. கொஞ்சம் அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு வெளிச்சம் வருது. பெட்டுக்க பெட்டுக்க பெட்டுக. இருளை கடந்து போனே, நீர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. இருளை வெளிச்சமாக்கி, கோணலை செவையாக்கி, கைவிடாமல் இருப்பேன். கதவுராக இங்கிருந்து எழுப்ப போகிற ஊழியக்காரிகளுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியக்காரிகளுக்காய் ஸ்தோத்திரம். உலகத்தை கலக்குகிற ஜெப வீரர்களை எழுப்புவார். சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா, கொஞ்சம் பேரை கொண்டாயிலும், கொஞ்சம் பேரை கொண்டாயிலும், அநேகம் பேரை கொண்டாயிலும், பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பை உண்டாக்குவது உமக்கு லேசான காரியம். இந்த சபையை நீர் நெருப்பாய் மாற்றுவதினால், நெருப்பாய் மாற்றுவதினால். ஆமென். சின்ன ஊர் பெத்லெஹேமில் இருந்து மேசியா தோன்றினார். இந்த சின்ன சபையிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு ரட்சிப்பின் ஊற்று. கராபா ரபா 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 ரபா. துதி 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 துதி. தீர்க்கதரிசனத்தில் ஊற்றை திறக்கிறார். கண்ண தரங்கடாடி, கண்ண தரங்கோ, கண்ண தரங்கோ, கண்களை ஆகாரே, ஆகாரே,
பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அம்பு வாயும் தூரத்தில் வச்சுட்டாளு. கண்ணை திறந்து பாரு. நீ அழுதுட்டு இருக்கிற அந்த கண்ணீர் துளி உனக்கு ஓட்ட உண்டாக்கிருச்சு. நீர் என்னை காண்கிற தேவன். எல்ரோயி சபைக்கு எல்ரோயா. சபைக்கு நீர் யெகோவா நிசியா. சபைக்கு நீர் யெகோவா ஈரே. ஒருத்தரை விடாதீங்க, ஒருத்தரை விடாதீங்க. டாடி 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 டாடி. சாத்துரம் 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 சாத்துரம். ஒரு தம்பி இந்த பாஷைக்கு என்ன அர்த்தம்? நிறைய மெசேஜ் உன்னை மாத்திர சொல்லிடுறேன். நிறைய மெசேஜ் இந்த பாஷை, இவர் பேசுகிற அந்நிய பாஷை நிறைய மெசேஜ் இருக்குது, ரகசியங்கள். அதில் ஒன்று, ஒரு தம்பி என் வாழ்க்கையெல்லாம் பட்டு போச்சு, பட்டு போச்சு. என் குடும்பத்துக்கே நான் ஒரு நிலையில் இல்லை, கடுகளவு நம்பிக்கை இல்லை நினைக்கிறேன். ஆனால் உன்னை எரேமியா 11:16, எரேமியா 11:16, எரேமியா 11:16 நல்ல 11 நல்ல நல்ல கனி உண்டாயிருக்கிற நேர்த்தியும் பச்சையுமான ஒளிவு மரம் என்னும் பேரை கர்த்தரனுக்கு இட்டார். ஆண்டவர் பேரை மாத்துவாரு, புது புது பேர். அதுல ஒண்ணு பாஸ் சொன்னாங்க, எப்சிபா பியூலான், புது நாமத்தாளன். இங்க ஒரு பேரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், சபையின் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே. சாதர 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 நல்ல நேர்த்தியும் பச்சையும் பச்சை பச்சையும் கனி உண்டாயிருக்கிற பச்சையான ஒளிவ மரம் என பேரையிட்டார், பேரையிட்டார். இப்ப இந்த பாஷைக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த மண்ணு மேல இந்த கல்லு மேல ஒரு வாஞ்சியை தர்றாரு. கீழே ஒரு வசனம் இருக்குது, அல்லேலூயா. ஆமாம், அதை உறுதிப்படுத்துறாரு. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு தயசை குறித்த நேரம் வந்தது. ஆமாம், அதன் கல்லுக்கு மேலே, கல்லு சபை வாஞ்ச வைத்து இந்த மண்ணுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார். தயை பரிதாவா. சாதர 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 சாத்திரம் சாத்திரம். நப்தலி 33:23 போராட்டி மேற்கொண்டா, போராடி ஜெபிக்கிறான். ஆமா, 33:23 நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். என் வாழ்க்கை குறித்து சலித்து போன நேரம் உண்டு. ஏன் வாழ வேண்டும் என்று. ஆனால் ஒரு திருப்தி. அல்லேலூயா. இயேசு என்னைக்கு என் வாழ்க்கையில் நுழைந்தாரோ என் அதிருப்தி எல்லாம் திருப்தி ஆயிற்று. அப்படின்னா தேவ கிருபையிலே நான் சார்ந்து கொள்ள தேவன் உதவி செய்தார். கிருபை போதும் என்கிற லெவலுக்கு என்னை கொண்டு வந்தார். அவர் சமூகம் போதும் என்கிற லெவலுக்கு கொண்டு வந்தார். அதை எல்லாத்துக்கும் மேலே பிலிப்பியர் 4:11 ஒரு மனசு எனக்கு தந்தார். பிலிப்பியர் 4:11 எந்நிலையிலும், பிலிப்பியர் 4 எந்நிலையிலும் மனரமியமாக இருக்க
அந்த லெசன் தான் இன்னைக்கு ஆண்டவர் விசேஷமாக டீச் பண்ணுறாரு. பெரிய டீச்சர் ஜீசஸ். இங்கே நாங்களாம் குட்டி குட்டி டீச்சருங்க. என்னன்னா எண்ணெயிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டே இருக்கிறது போதும். அல்லேலூயா. ஆனால் ஆத்துமாக்கள் விஷயத்தில் இருக்கிறது போதும்னு நினைக்காதீங்க. அதில் திருப்தி இல்லை. இருக்கிற திருப்தி கர்த்தருக்கு சோத்திரம். தயவினாலே திருப்தி அடைந்து ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். சொல்லுங்க, திருப்தி அடைஞ்சிருப்பான், நிறைஞ்சிருப்பான். அல்லேலூயா. திருப்தியும் நிறைவும். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அல்லேலூயா? ஆமேன். ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாம். நான் என் வீட்டில் ₹1 இருக்குதான்னு வீடு பூரா தேடுவேன். ₹1 நீங்கள் தேடி இருக்கிறீங்களா? தேடிக்க மாட்டீங்களே. ₹1 இருக்குதான்னு வீடெல்லாம் தேடுவேன். இல்லை. ஆனால் அல்லேலூயா, ட்ரெயினில் பேசிட்டு போவேன். குருவிக்காரிக காணிக்க கொடுப்பாங்க. அதுக்கு தான் பிரசமன் இல்லை. காணிக்க வரும், கல்லும் வரும், அடியும் வரும். சோத்துறோம். அம்மா நீங்களே ஏழை, எதுக்கு? ஏசுநாதருக்குங்க, வாங்கிக்கோ. திறக்காத வாசல். அல்லேலூயா. ஆமென். ஆமாம். ஆமென். ஏந்தி நின்ற கரங்களை கொடுக்கும் கரங்களாய், கொடுக்கும் கரங்களாய், கொடுக்கும் கரங்கள். அக்கினியா நின்ற அப்போஸ்தலன் அந்த பவுல் பிரசவம் பண்றாரே லிஸ்திராவிலே. அல்லேலூயா. லீதியாள் இதயம் திறக்கப்பட்டுச்சு. ஒரு பெரிய வியாபாரி, ரத்தம் வர விற்கிறவோ, அவ தான் பிலிப்பு சபை உருவாகிறதுக்கு காரணமா இருந்தாளா. இங்க இருக்கிற, சொல்லுங்க ஏசப்பா, இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மூலமா இந்தியாவில் ஒரு சபை உருவாகட்டும். உருவாகட்டும் ஐயா, உருவாகட்டும் ஐயா. அதை நீர் செய்ய உமக்கு முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஏதாவது உண்டுண்டோ? யோசேப்புக்கு தயை செய்தவர், நப்தலிக்கும் செபுலோனுக்கும் செய்தவர். அல்லேலூயா. 3வது ரூத்து 1:8, 2:12. சீக்கிரம். ரூத்து 1:8, 2. நகோமி நோக்கி உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. நடந்துச்சா இல்லையா? ஆனா இந்த ரூத் சபிக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவ உறுதியாக பற்றி கொண்டா. அப்படிதானே? நகோமிய அப்படிதானே? நல்ல 4 அதிகாரம் 4 சுவிசேஷத்தை உள்ளடக்குது. அப்படிதானே? அப்படிதானே? பொறுக்கிட்டு இருந்தவ. அப்படிதானே? நானும் பொறுக்கியா இருந்தேன். ஆமாம். கிழங்கெல்லாம் பொறுக்குவேன். எங்காவது காசு இருக்குதான்னு பார்த்து வீதியெல்லாம் பொறுக்கிட்டு தான் கிடப்பேன். ஆனால் இப்போது முந்தி கெட்ட பொறுக்கியாக இருந்தேன், இப்போ நல்ல பொறுக்கி. காலையில் எழுந்திரிச்சிருவேன், 2 மணிக்கு 3 மணிக்கு வசனத்தை பொறுக்கிடுவேன். அல்லேலூயா. இந்த வயல்வெளியில் நிறைய பேர் இருக்கிறீங்க, வசனத்தை பொறுக்கிறீங்க, கதரை பொறுக்கிறீங்க. அலையில் நடக்கிறது என்ன? ஆமே. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவா. கர்த்தருடைய சட்டம் கீழே அடைக்கலமா வந்தா நிறைவான பலன். ஆமா. 4வது இன்னொருத்தி, அது ஒரு பெண்ணு தான். 2:15 டைம் ஆகுது. ஐ வாண்ட் டு க்ளோஸ் அண்ட் லீட் யூ இன் பிரேயர். 2:15 எஸ்தர் 2:15. 4வது எஸ்தர் 2:15. ஆமாம். எஸ்தருக்கு எல்லாருடைய கண்களில் தயவு. அனாதையாக இருந்த பெண்ணை தூக்கி 127 நாடுகளுக்கு பட்டத்திராணியாய் மாற்றி அவ தான் சட்டத்தை எழுதுறா. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தயை செய்கிற வேலை. ஆமென் சொல்லுங்க. 5வது இந்த தயை கிடைக்கும்போது 2:47 அப்போஸ்தலர் 2:47 அப்போஸ்தலர் 2:47 அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு பிடிச்சமான வசனம். அல்லேலூயா. டெய்லி ஒரு ஆள் உள்ள வந்தா எப்படி இருக்கு? சில சபையில் வருஷம் பூரா
விசுவாசி ஒருத்தரை கூட உள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இங்க இந்த அபிஷேக அக்கினி என்ன செய்யும் தெரியுமா? உங்களை சும்மா இருக்க விடாது, போய் ஆத்துமாக்களை கொண்டு வர செய்யும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க பலன் அடைந்து சாட்சிகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா மேலேயுமே இந்த அபிஷேகம் இருந்துச்சு. இயேசுவானவர் மனுஷ தயவுல தேவ தயவுல விருத்தி அடைந்து பலப்பட்டு. ஆமென் சொல்லுங்க. கண்களை மூடுங்க, ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க. நமக்கு அது ஒரு 6 நிமிஷங்க இருக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கப்பாக்கா ரபா நீர் எனக்கு தயவு செய்யும் போது நீதிமான் காருண்யம் கிருபை உனக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்க தலை மேல வந்து இறங்க போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை அது சூழ்ந்து கொள்ள போகுது. அப்படின்னா உங்க இடத்துல வந்து அது பழிக்க போகுது. காடைகள் வந்து விழுந்துச்சையா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கீழ்காற்றை வீச பண்ணினான். காடைகள் போல ஆத்துமாக்கள் நேற்று இன்று மாறாத கர்த்தர் அவர் காட்டுக்கு ஒதுக்கா இருக்கிறார். பலத்த காட்டு போல பெந்தகோஸ்தே நாளிலே அடிச்சார். மேலறையில இறங்கிச்சு, நெருப்பு இறங்குச்சு. பெற்றுக்க அந்த அக்கினி அபிஷேகம். கர்த்தருடைய வல்லமை அந்த பெருங்காற்றின் மழை இப்பொழுது ஒவ்வொரு மேல இறங்குவதாக. அபிஷேகத்தின் வல்லமை தயையாய் இறங்குவதாக. தயவு செய்ய பாத்திரவான்களாக ஒவ்வொருவர் ஆண்டவரே இப்பொழுது அந்த அக்கினி அபிஷேகம், ஜெப அபிஷேகம் இப்பொழுது வல்லமையாய் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அக்கினி ஜுவாலையா உங்களை மாற்றுவார். யாக்கோபே மாற்றினாரு. நமது தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. உங்களுக்குள் இருக்கிற வெதுவெதுப்பான நிலைகள், விட முடியாத பழக்க வழக்க எதா இருந்தாலுமே இப்ப அந்த பச்சைக்கிற அக்கினி இறங்க போகுது. எத்தனைக்கு வேணும் இந்த அக்கினி அபிஷேகம், அந்த நெருப்பு எத்தனை பேருக்கு வேணும்? கவனிங்க. கவர்மெண்ட் எஸ்டேட்டுக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்குச்சு. 1.5 வருஷம் கழிச்சு ஞானஸ்நானம் எடுக்க தஞ்சாவூருக்கு போனேன். மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் பண்டிதர் கார்டன், ஸ்டான்லி மனைவியினுடைய அந்த மாந்தோப்பு, அங்கே போய் ஞானசம் எடுத்தேன். காலையில் அடுத்த நாள் காலையில் போய் முட்டி போடுற மாந்தோப்பில் ஒரு நெருப்பை வாரி எனக்குள்ள ஊத்திட்டாரு. நிற்கவே முடியல. நிற்கலாமன்னு பார்த்தா நிற்க முடியல. 2 மணி நேரம் உருண்டுட்டு கிடக்கிறேன். நான் சொல்றது உண்மை. ஆசரிப்பு கூடத்துல மகிமை இறங்கி போகுது. அந்த மகிமை அக்கினி இறங்கின போது ஆசாரிகள் நிற்கவே முடியல. நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு அந்த நெருப்பு அப்படின்னு கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. கவனிங்க கவனிங்க. அல்லேலூயா ஆமென். அவன் சொன்னபடியே நடக்கும் என்று எழுதியிருக்கு. இப்போ இயேசு நாமத்தில் அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த இரக்கத்தை, அந்த தய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். நீங்கள் அங்கங்கே வேடிக்கை பார்க்காம, நமக்கு ரொம்ப டைம் இல்லை பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு உற்சாகமாக நீங்கள் கைதட்டி, உங்களுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் பலன் வல்லமை இருக்குதோ அதையெல்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் ஆவியில் நிரம்பி நல்லா தட்டி, அல்லேலூயா ஆமென். தேவன் அல்லேலூயா அந்த அக்கினி நெருப்ப அபிஷேகத்தை உங்க மேல ஊட்டுவாரு. ரெடியா? எத்தனை பேர் தயாரு? தாகமளவன் தண்ணீர் எத்தனை பேர் தயாரு? கவனி. கவனி. இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவோம். இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. வரமா வல்லமைய கிருபைய வரங்களோ தயவு ஆசீர்வாதமா அபிஷேகமா எதுவானாலும் எல்லாம் ஆண்டவர்கிட்ட நிறைவா இருக்குது. இயேசு நாமத்துல ரெடியா? எத்தனை பேர் தயார்? எத்தனை பேர் தயாரு? ரெடியா? வாய் விரிவா தரேன், நான் நிரப்புவேன். ரெடியா? ரெடியா? நான் சொல்ல போறேன். நசரேன இயேசு நாமத்துல, நசரேன இயேசு நாமத்துல அந்த அக்கினி அபிஷேகத்தை இப்ப பெற்றுக்கோ. ஒரு பலத்தை காட்டு.
சர்ப்பங்களை சுட்டரிக்கிறார். அக்கினி அபிஷேகம், அரபா, அக்கினி அபிஷேகம். கால்களிலே லிவியோதாகிற சர்ப்பத்தை வெட்டுகிறார். பாய்வதாக, உன் கர்ப்பத்தை சாப்பிடுகிற அக்கினி. பாய்வதாக, அரபா, பாய்வதாக. பிசாசின் அக்கினி புறப்படு. அக்கினி அபிஷேகம், பாய்வதாக. அக்கினி அபிஷேகம், பாய்வதாக. நாவின் மேல, கண்களின் மேல, இருதயத்தின் மேல, கைகள் மேல. புது புது பாசை, புது புது வரம், புது புது வல்லமை. ஹல்லேலூயா. சிங்கத்தை கிழிக்க, கரடியை கிழிக்க, வல்லமையா எழும்ப, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த, போராடி ஜெபிக்க. இப்ப அந்த தயை பனிபோல இறங்குது. அந்த தயை பரலோக பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்படுகிறத பார்க்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி. ஏய் ஏசாயா நாம தொட்ட அக்கினி. ஏய் நாளையத்துல அக்கினி. அக்கினி. கால்களின் மேல, கால்களின் மேல. வீட்டை சுட்டரிக்கிற சாத்தானின் அக்கினி வெளியே போகட்டும். ஒரு நிமிஷம், இன்னும் ஒரு நிமிஷம். இந்த ஜெப வீட்டில கொண்டு வந்த அநேகரை மங்கள பண்ண இந்த அல்லேலூயா. சகல ஜனங்களுக்கு ஜெப விட மாற போகுது. நல்லா ஜெபிக்கிற ஒரு நெருப்பு அக்கினி போட ஒரு அரை நிமிஷம் பெற்றுக்கோ. நல்ல கை தட்டு. ஜெபாவி, ஜெபாவி, ஜெபாவி. எலியாவின் மேல இருந்த ஜெபாவி, ஜெபாவி, ஜெபாவி. யாக்கோபின் மேல இருந்த ஜெபாவி, 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 ஜெபாவி. ஜப அபிஷேகத்தை, உன் கெத்செமனேல காணப்பட்ட அபிஷேகத்தை ஒவ்வொரு வேளை இப்பவே இப்பவே கடைசி ஒரு கால் நிமிஷம் ஜீசஸ் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல, பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்ல ஒரு அக்கினியை போட போறார் இயேசு நாமத்திலே. பெற்றுக்கோ ஆத்ம பாரத்தின் அபிஷேகம், ஆத்ம பாரத்தின் அபிஷேகம். இந்த எலியாவின் அபிஷேகம் யோவான் மேல இறங்கி 6 மாதத்திலே எருசலேம் யூதாவில் இருக்கிற அனைவரும் வந்து பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவரே சபையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஊழியரை நெருப்பாம, துணைவியார மகனை நெருப்பாம அக்கினி போட வந்து இந்தோனேசியாவிலே போட்டீரே 12 லட்சம் பேர் முஸ்லிம் ரட்சிக்கப்பட்டாங்க. இது அந்த நெருப்பு செய்யப்படும். அதை விட மேல செய்யப்படும் நடத்தும் இயேசு நாமத்திலே. அநேகர கர்த்தர் இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கிற அபிஷேகத்துல புறப்பட பண்ண போறாரு. நீ அநேக நாட்களாய் உன் ஜெப தூபத்தை அணைத்தபடியால் சில சத்துருவின் போராட்டத்தை பார்த்தாய். இன்றைக்கு ஆவியானவர் உன்னை உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய அக்கினி உன் எலும்புகளில, அவருடைய அக்கினி உன் எலும்புகளில. யோசேப்பின் எலும்புகள் எகிப்தில் இருக்கக்கூடாது. யோசேப்பின் எலும்புகள் எகிப்தில் இருக்கக்கூடாது. அவனுடைய எலும்புகள் கானான் வரைக்கும் புறப்படுவதாக. எழும்பு எழும்பு சியோனே, அந்த தூசிய உதற, அந்த தூசிய உதற, அந்த தூசிய உதற. உன் வல்லமையை நீ தரித்துக் கொள். இந்த ஆலயத்தில் சிலர் கையை நீட்டும் போதே கர்த்தர் மகிமையான அற்புதங்களை செய்கிற அளவுக்கு ஒரு அக்கினியாய் மாத்த போறாரு. சிலர் மேல கர்த்தருடைய அந்த வல்லமை இறங்குது. நீ அநேக நாட்களாய் சில வரங்களை கேட்டுட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இப்போ அந்த வரத்தை பெற்று அக்கினியா பெற்றுக்கொள்ள. ஓ ரபாலா தோடோரோ, ஓ ரகோடோரோ தோடோரோ தோடோரோ. ஓ முழங்கால்ல இருக்கு பலன். தரவலோரடலா ரபாலபா உரதன மக்க பவுடரோ. உன் மேல இருக்கிற நுகத்தை எடுப்பேன், உன் மேல இருக்கிற நுகத்தை எடுப்பேன். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு.
உனக்காக நான் ஆயத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணும். உனக்காக நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறத உன் கண்கள் காணும். நீ காற்றையும் பார்க்க மாட்டாய், நீ மழையையும் பார்க்க மாட்டாய். உன் வாய்க்கால்களை நிரப்புவே. உள்ளங்கை மேக எழும்ப ஆரம்பிச்சிச்சு. சிலர் வாழ்க்கையில உள்ளங்கை, சில வாழ்க்கையில காணாத உள்ளங்கை, உள்ளங்கை உள்ளங்கை மேக. எப்படி வீடு கட்டுவேன் கேட்டுட்டே இருக்கிற வீட்டுல சகோதரனோ, கர்ப்பத்தை தின்ற சத்துருக்கள் சர்ப்பங்கள் அழிந்தது. உன் ஆசீர்வாதத்தை தின்ற வலு சர்ப்பத்தின் ஆவிகள் அழிந்தது. இந்த அக்கினி அபிஷேக கூட்டத்துக்கு நான் உன்னை அழைத்து வந்தேன். நான் உன்னை நிரப்பி இருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் இருதயத்தில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது சகோதரா. உனக்கு எப்படி இந்த சந்தேக புத்தி வந்தது தெரியல. என்னால் உன்னை பயன்படுத்த முடியல, நிரப்ப முடியல, ஆவிக்குரிய வாஞ்சியை கொடுக்க முடியல. நீ போர் அடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையும் உள்ள எந்திரமாய் மாற்ற விரும்புகிறேன். நீயோ திரும்ப திரும்ப சகதியுள்ள விழுந்து அந்த கூறுகளை மடங்கடித்துக் கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து எங்க மத்தியில மகிமை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கப்பா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உங்க மகிமை இந்த இடத்துல இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு தயை செய்த கர்த்தர், ரூத்துக்கு தயை செய்த கர்த்தர், எஸ்தருக்கு தயை செய்த கர்த்தர், எங்க குடும்பங்களுக்கு இந்த ஆண்டுல தயை செய்து கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்யும் காலமோ அதற்காய் குறித்த நேரம் இந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி கர்த்தர் தன் ஆதீனத்தில் உனக்கு குறித்து வைத்ததை பரலோகத்திலிருந்து அனுப்புகிற நேரம் பெற்றுக்கொள். உனக்கு தயை செய்வேன். தொடர்ந்து ஆராதிக்க, ஜெபிக்க, வாசத்தை வாசிக்க கிருபை தாங்க. உன் கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.